ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீ இண்டஸ்ட்ரி சமையல். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான, ரொம்பவும் ஸ்வீட்டான ஒரு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு குறைவான நேரத்தில் ஒரு குறைவான இன்க்ரீடியன்ஸை வச்சு செய்யக்கூடிய கடலை மிட்டாய் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. விரும்பி சாப்பிடலனாலும் சாப்பிட வேண்டிய ரெசிபியும் கூட. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில 2 கப் நிலக்கடலை எடுத்துக்கோங்க. நீங்க 1 கப் கூட எடுத்துக்கலாம். எந்த கப்பால மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறீங்களோ, அதே கப்பால எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நிலக்கடலைல ஏதோ சொத்தை இருந்தா நீங்க முன்னாடியே கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லன்னா நம்ம கடலை மிட்டாய் சாப்பிடக்குள்ள அது ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். கசப்பு தன்மை கிடைக்கும் நமக்கு. பாருங்க இந்த அளவுக்கு நாம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்ப இது கொஞ்சம் ஈரப்பதமா நப்பா இருக்கும். நல்லா ஆறிடுச்சுன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்ப நம்ம பிரிக்கக்குள்ளேயே தொலி வந்துருச்சு பாருங்க. நல்லா ஆறுன அப்புறம் இன்னும் சூப்பராவே நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப அதே கடாயில 2 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். நீங்க இதுக்கு பதிலா நாட்டு சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். வெல்லத்துல கல், மண், தூசி இருந்தா நீங்க முதல்ல தண்ணி ஆட் பண்ணிட்டு மெல்ட் ஆயிட்ட அப்புறம் வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாகு காய்ச்ச ஆரம்பிச்சுக்கோங்க. இது நல்லா நயமான வெல்லம். அதனால நம்ம வடிகட்ட வேண்டிய அவசியம் இல்ல. 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதிகம் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். நம்ம தண்ணி அதிகமா ஆட் பண்ணக்குள்ள நமக்கு குக்கிங் டைம் அதிகமா எடுத்துக்கும். இப்ப நல்லாவே கொதிக்குது. இப்போ பாகு நல்லா கொதிக்குது. இப்போ நாம ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப இது மாரி தண்ணி எடுத்துட்டு அதில கொஞ்சமா விட்டு பாருங்க. அப்படியே வெல்லம் கரைஞ்சு போகுது. நமக்கு இந்த பக்குவம் தேவையில்ல. நமக்கு நல்லா உடையிற பக்குவம் வேணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாகு காய்ச்சிட்டு இருக்கிற நேரத்திலே நம்ம எந்த பாத்திரத்தில கடலை மிட்டாய ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோமோ, அந்த பாத்திரத்தில நெய்யோ, ஆயிலோ நல்லா தடவி எடுத்துக்கோங்க. இந்த மாரி நல்லா தடவி எடுக்கக்குள்ள தான் நமக்கு கடலை மிட்டாய் பாத்திரத்தில ஒட்டாது. இப்போ நிலக்கடலையும் நல்லாவே கிளீன் பண்ணி எடுத்து வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லாவே கிளீன் பண்ணி எடுத்துக்கணும். பருப்பு 2 2ஆ இருக்கணும். இப்போ மறுபடியும் விட்டு பார்க்கலாம். பாருங்க, நல்லாவே நீள நீளமா அப்படியே விழுது. இது நமக்கு உடையக்கூடிய பக்குவம். இந்த பக்குவத்துக்கு தான் நம்ம பாக காய்ச்சி எடுத்துக்கணும். உடைச்சு காமிக்கிறேன் பாருங்க. அவ்வளோதான் பாருங்க. இவ்வளோ அழகா உடையுது. இந்த மாதிரி பக்குவம் வந்த உடனே நீங்க ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜ்ல இங்க ஏலக்காய் தூள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். விருப்பமா இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நிலக்கடலைய ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு எல்லா பக்கமும் பாகுல மிக்ஸ் ஆகுற மாரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப சீக்கிரமாவே நம்ம மிக்ஸ் பண்ணணும். இல்லைனா பாகு கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லாவே மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நாம நெய் தடவி வச்சிருந்த அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒருவேளை பர்ஃபி நல்லா கெட்டி ஆயிடுச்சுன்னா, ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல 1 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா மெல்ட் ஆயிடும். அப்ப நம்ம மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்ப எல்லாமே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஃப்ளாட்டான பாத்திரம் இல்லைன்னா டம்ளர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் நல்லா நெய் தடவி எடுத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு அது ஒட்டாது. பர்ஃபி சுத்தமாவே ஒட்டாது. இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஆறணும். ஒரு 3/4 பகுதிக்கு ஆறணும். வெது வெதுப்பான சூடு இருக்கக்குள்ள நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. கொஞ்சம் வெது வெதுப்பா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நைஃப்ல ஆயிலோ அல்லது நெய்யோ தடவிக்கோங்க. தடவிட்டு நமக்கு எந்த ஷேப்க்கு வேணுமோ நீங்க அந்த ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க ஸ்கொயர் ஷேப்லயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். டைமண்ட் ஷேப்லயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். இந்த ஸ்டேஜ்ல நாம இந்த மாதிரி கட்டிங் கோடு போட்டு விட்டுட்டோம்னா, நமக்கு பின்னாடி உடைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இல்லன்னா நமக்கு கரெக்ட்டான ஷேப் கிடைக்காது. நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைட்ல பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும்.
நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கா பகுதிக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நாம திருப்பி போட்டு எடுத்துறலாம். எடுத்துட்டு அடுத்த பக்கத்துலயும் அதே மாதிரி லைன் போட்டுக்கோங்க. அப்ப நமக்கு உடைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லா பீஸஸையும் உடைச்சு எடுத்துக்கலாம். ரெடி ஆயிருச்சு. சூப்பரான, சுவையான, இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய கடலை பர்ஃபி. கண்டிப்பா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும். இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். நல்லா புரோட்டீன் ரெசிபியாவும் இருக்கும். இத நான் உடைச்சு காமிக்கிறேன் பாருங்க. நல்லா முறுமுறுன்னு அவ்ளோ கிரிஸ்பியா இருக்கும். நல்ல ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா, 1 மந்த் கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். Thank you for watching and bye-bye.